என்னையா வைத்தியத்தை வலது கை பக்கம் இருந்து ஆரம்பிக்கப்படாதா? ஏன் என்னத்துக்கு? அந்த கையில தான் சார் எதிர்காலம் அடங்கியிருக்கேன். உன் எதிர்காலத்துக்குள்ள நல்ல வைத்தியம் பார்க்க முடியாது. அவங்க எதிர்காலத்துக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன். இது சின்னதா இருக்கு, பெருசாடு. என்ன? ஓ அங்கயா? ஏண்டி இது என்ன சுத்தில தூக்குறான்? ஏண்டி இவர் என்ன டாக்டரா ஆச்சாரியா இருந்தாலும்? சும்மா இருங்க. வலிக்காம என்ன பண்ண? அங்க அடிக்கிறது எனக்கு வலிக்குது இங்க. இப்ப நீ சும்மா இருக்க தூக்கிட்டு போறியா? சார் என்ன சார் பொசுக்கு இந்த வார்த்தை வச்சீங்க? நீங்க கடப்பாறை வச்சு கூட கடாசுங்க சார். உசுருக்கு பாதம் மட்டும் பாத்துங்க சார். டோன்ட் வரி. இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் இப்ப நிறைய மருந்து வந்துச்சு. நிச்சயம் குணப்படுத்திடலாம். என்ன கொஞ்சம் செலவாகும். பரவாயில்ல டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆனா எங்க ஆத்தா குணமாகணும். ஆமா டாக்டர், மனுஷனுக்கு பணமா முக்கியம், பத்திரம் தான் முக்கியம். என்னது பத்திரமா? இல்ல டாக்டர், எங்க மாமியார பத்திரமா பாத்துக்கிறது முக்கியம்னு சொல்ல வந்தேன். சரிங்க சரிங்க, பத்திரமா பாத்து நல்லா சரிங்க. ஏன் சிரிக்க மாட்டீங்க? உங்களுக்கு வைத்திய செலவு உறுதியாகி போச்சு. ஆனா எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் என்னைக்கு உறுதியா போதும்? ஆனா டாக்டர், எங்க மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு. என்ன ஆகும்? இங்களுக்குள்ள மருந்த குடிச்சு செத்தே போகிறாரு. கவலைப்படாத, காப்பாத்திடுறேன். செத்துக்கு முன்னாடியா உங்க மாமியார் சாகிறதுக்குள்ள காப்பாத்திடுறேன். நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா ஒரு மாசம் இவங்களை இங்க அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க என்ன டாக்டர், தாராளமா ஆயுசு பூரா வச்சுக்கீங்க. எங்களுக்கு தேவை எங்க மாமியார் கையை எங்கணும். எங்க வைக்கிறேன்? பெட்ல அட்மிட் பண்றேன். நல்ல டாக்டர், அழகான நர்ஸ். ஒரு நிமிஷம் சார், நீங்க வக்கீல் தானே? ஆமாயா, பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல கோர்ட்டு போகாம இங்க தெரியுங்களா, அதான் கேட்டேன். ஒரு 10 வருஷமா வந்தேன். 10 வருஷமா? சார் நான் கூட 10 வருஷமா தான் உங்களை வந்து 5 நாளைக்கு மேல பாக்கணும் இருந்தேன். நல்ல வேலை ஆட்டம் சேல இங்க சிக்கிட்டீங்க. இன்னும் 2-3 நாள்ல வந்து நான் உங்களை மீட் பண்ணேன். 10 வருஷமா உங்க சீட்டிங் கார்டு கொடுங்க. சீட்டிங் கார்டா? ஓ விசிட்டிங் கார்டா? அதான் இந்தா. நான் வந்து பாக்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போங்க. பூரா இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க, டாக்டர்கிட்ட கேட்போம். தாட்சாயினி இந்தாடி, அத்தைக்கு பழம் பண்ணி திராட்சை எல்லாம் வாங்கிட்டு வந்து வையே. அத்தை கும்பிடுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஐயே என்னடி இது? ஆமாங்க, டாக்டர் ரொம்ப திறமைசாலிங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் எந்திரிச்சு பாருங்களேன். ஐயா 4 வரல எந்திரிச்சு இல்லடி பிரச்சனை, நம்ம வரல எந்திரிக்கலையா? 4 வரல என்ன பண்ண? இல்ல சார், கட்ட வரல நிமிஷம் அதுக்கு போய் வீணா கட்டுது இந்த அம்மா. எப்ப ஹாஸ்பிடலுக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது வம்பு பண்ணிட்டே இருக்கா டாக்டர். என் மாமியார தொடர்க்கு எந்த மனையில போய் கேட்கணும் சார்? காட்டான் உடம்பு வரலாம் வீட்லயா? இங்க இது என்னோட பேஷண்ட். என் அனுமதி இல்லாம யாரும் வரக்கூடாது. என்ன மாதிரி அனுமதி? சும்மா இருங்க டாக்டர், திட்டாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. ராத்திரி பூரா கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. ஆத்தாவை கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு. அதான் சீக்கிரம் குணமாயிட்டாங்க. அம்மாவை கவனிச்சாரா? இந்த பாருங்க சார், அனாசின் மாத்திரை விளம்பரம் மாதிரி 4 வரல மட்டும் நிமிந்தா பத்தாது. தம்சப் விளம்பரம் மாதிரி கட்ட வரல நிமிந்தா ஆகணும். யோ அறிவு கட்டவனே, 4 வரல நிமித்தினவனுக்கு 5வது வரல நிமித்த மட்டும் என்ன வஞ்சனை? என்ன இந்த கட்ட வரல நிமித்துறதுக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு ஸ்பெஷல் மருந்து வந்துட்டு இருக்கு. சரி, அத மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சுக்கியே, அவ்வளவுதான். அப்புறம் நீ 2 நாள்ல தூக்கிட்டு போயிடலாம். சார் எப்படியோ கட்ட வரல நிமித்தினா போதும் சார். உங்களுக்கு கோடி புண்ணியம், கோடி கும்பிடு. எனக்கு கும்பிடலாம் வேண்டாம், குணப்படுத்தணும்னு காசு கொடுத்தா போதும். என்ன மருந்தது? மயக்க ஊசி. மயக்கிட்டியே. 4 வரல நிமிந்து போச்சு. இன்னும் அட பாவி, நம்ம வக்கீல கொடுத்த வாழைப்பழம். அட வறுமைக்கு பொறுத்த வயல பழத்தை திரும்பிட்டு இங்கேயா போட்டு போறது? இடுப்பு ஒடிச்சுட்டாரு. என்னையா பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க? வைத்தியம் பார்த்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மார்க்கெட்ல 3 நாளா வச்சுப்பாங்களா? இது என்ன தர்மாஸ்பத்திரி சார்? என்ன என்னுள்ள இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்கள்ட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா
மீன் மார்க்கெட் மூர் மார்க்கெட் மாதிரி நான் போன மார்க்கெட் தான் வச்சிருக்கணும். குட் ஐடியா சார். ஷட் அப். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சார் ஒரு காலம் பணம் கொடுக்கலன்னா நீ மார்ச்சேர்ல இருப்ப. உலகத்திலே மிகப்பெரிய கொடிய நோய் எது என்றால் புற்றுநோய். அந்த நோய் யாருக்கு வருதோ அவனைத்தான் கொல்லும். ஆனா இந்த தொற்று நோய் இருக்கே, அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவ்வி அடிச்சுட்டு கொண்டு போய் சேர்த்துரும். அந்த தொற்று நோய் கால்ரா வந்துதான் என் மாமியார ஹாஸ்பிட்டல் அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிடுச்சு. புறத்தை எடுத்துட்டு போன்னு எவ்வளவோ என்ன கெஞ்சிராங்க. ஆனா முடியவே முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம முடியாட்டேன். ஏன்? எனக்கு நீங்க முக்கியம். நீங்க தான் என் உயிர். பேசிக்கிட்டு இருக்கேன். நாயை கூப்பிடுறேன், அதுக்கு என்ன புரியும்? நாய கூப்பிட தருமுறை எங்க மேல பாசம் வச்சிருக்கும் போது உச்சி கொட்டாம இருக்க முடியுமா? ஓ பரிதாபப்படுறியா? நீ மனிதன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா காதை தீட்டி வச்சுக்கங்க. நம்ம ஊர்ல செத்த பணத்தை வெளியூர் பக்கம் கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி வெளியூர்ல செத்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊர் பக்கம் வர விடாதீங்க. குறிப்பா ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை வரவே விடாதீங்க, அனுமதிக்காதீங்க. என்னடா ஆஸ்பத்திரியில இருந்து ஒருவன் உங்களை தேடி ஊருக்குள்ள வந்தா இருக்கு. நீங்க இல்ல, அவர் எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் மக்களை கூட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன். வேன் வந்துகிட்டு இருக்கு. கையோட இங்க கூட்டி வர்றது, அதுல பணம் இருக்குது, ஏத்த மாட்டேன்டாங்க. நான் ஏத்துறேன். எட்டப்ப நாய காட்டியா குடுக்குற? இரு, என் மாமியா பணத்தோட சேர்த்து ஒன்னே அனுப்புறேன். அங்க நிக்கிறான், தர்ம நிக்கிறான், அவனை பிடிங்க. ஓடுறான், அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏண்டி, நான் பம்பு செட்டு வாங்குறதுக்காண்டி அவன் கைய பிடிச்சு காலை பிடிச்சு லோன் வாங்கி வீட்டுல வச்சா வாட்டாளுக்கு பாயாவும் சாயாவும் வாங்கிடுற. உன்னை கைய காலை வச்சு வீட்டுல போடா, நீ பேசாம இருப்ப. எடுப்பியா? ஒற்ற காசை எடுப்பியா? எடுப்பியா? நீ வாட்டாளுக்கு பெருசா நான் பெருசா? ஏண்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்பனா என்ன வேணா செஞ்சுவியா? புருஷன் முன்னாடி சண்டை போடுறப்ப குறுக்க வந்த ஏனாமா செத்து போவ நீ? டேய், அப்படியே நான் செத்தாலும் பணமா வந்து உன்னை விரட்டு வேண்டா. அப்படி நான் விரட்டல, என் பேர் ஹேமாவளி இல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீங்க பணமா வந்து விரட்டினாலே. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்துடுவாங்க பாப்பா. நிறுத்தியா, அவன் போயிட்டான். ஓடிட்டான். ஆமா, உன் புருஷன் எம்ஆர்எஃப்க்கும் டன்லப்புக்கும் போறதானா? இந்த ஓட்டம் ஓடுறான். கடனுக்கு கைகால் முளைச்சா மாதிரி காட்டுக்குள்ள கண்ணாபின்னு ஓடிட்டு இருக்கான். நான் இங்க டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், என்ன கொஞ்ச நேரம் விடுங்க. நான் என் வீட்டுக்காரன் சமாதானப்படுத்தி பணத்தோட கூட்டிட்டு வரேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரே பிடிமான நீதான். ஒன்னையும் விட்டுட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க எப்படி விரட்டினாலும் அவரை பிடிக்கவே முடியாது. ஆனா என்னால முடியும். அவனை பிடிக்க ஒண்ணு இந்தியன் மிலிட்டரி வேணும், இல்ல போலீஸ் பெட்டாலியன் வேணும். பண்றேன். இப்பவே பெரிய டாக்டருக்கு போன் பண்றேன். என்ன ஊர்ல இருக்க வாட்ச்மேன் ஒட்டுமொத்தமா எங்க தெரியுறாங்க? கையில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்களே. அட்டென்ஷன்! அடியால் தடி போலீஸ். ஆமா, இவங்க இங்க வந்தாங்க. தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். ஹலோ சார்,
நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காகத்தான். உங்களோட கடமுணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி, ஐயோ தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்மி, ஏன் ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. தர்மர் அவன் தான் தர்மர் சார். பிடிக்குது அவன் பிடிச்சிருக்கு சார். சார் பிடிக்க தொடர்ந்துக்கோ சார். கிளம்பிட்டாங்களே, விரட்டி வர்றாங்களே. நல்ல பாம்பு சார பாம்பு குடும்பம் இருக்குது. ஓடிடு ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே, என்ன விஷயம்? தர்மரு அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்ட்டான். அடப்பாவி, ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கிறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிறேன். என்ன நான் சொல்றது? சரியா தான் சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மா மாறு வருஷத்துல திரியறாப்லையா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், லவக்குன்னு போலீஸ்ல புடிச்சு ஒப்படைச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்கள மாதிரிதான் இருப்பாரு. ஆனா எப்போ வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன். வாங்க 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 வாங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போட்டுருக்க. குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சலுங்கிற ஒரு இடி இட்லி சாப்பிடுற? காய்ச்சல் வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா பசி, அகோர பசி. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நீ போங்க. வந்துட்டாங்க. பச்சரிச்சி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தியா? வாத்தியார் ஏற போறாரு. நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. நேத்து ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார் விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டாரு. சார் என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டல. இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்பாசன் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்பனை படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழியை பாருங்க. போடா. பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதய பந்து?
சி, போங்க. டீச்சர் டீச்சர் என் பந்து. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேச்சு? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏண்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திக்கிட்டு நிக்குது? பேனா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா நோட்டேறா. தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி இருக்க? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா ஏமனால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டி பிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்து வரேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவர் அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2, நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாருன்னு? அவர் யார் நினைச்ச? சார், நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. வாமா. நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? இந்த 50 வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குழி தோண்டி புதைச்சிடு. புதைச்சிடவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்ல, நான் சந்தை கடைக்கு போலாமா? அறிவழகா, டீச்சர், உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வச்சுக்கணும். ஆமா. 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 4. ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவே. எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்த. கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதமாயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன். படித்தறினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். மூதே, இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எழுந்து கேட்கணும். கிட்டவா கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டே அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா?
இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன். சார் இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல. சார் அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார். மேல உட்காருங்க சார். உட்காண்டீங்களா? இப்ப பெடல காலை வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதே வண்டி நவர மாட்டேங்குது சார். ஏன் சார் என் உசுர போட்டு வாங்குறீங்க? கைய மேல வைங்க சார். மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால மேல வைங்க. கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா சாயிர? ஏன் சாயிர? நல்லா உட்கார முதல்ல. ஏன்டா சாயிர? டேய் ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டும். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான். முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிடும் போல இருக்குது. ஆமா என்ன இது? அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார். சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்கா பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கச்சக் முச்சு கச்சக் முச்சு கச்சக் முச்சு சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும். சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? பசங்களா சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான்.
அறிவழகா நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கே. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க. டீச்சர் 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 உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களாமா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ இது அதை விட ரொம்ப கொடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர் என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதைச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர் மனசு இல்ல மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர் உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர் நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர். நான் வந்து பாக்குறேன் சார். சார் ஒரு நிமிஷம் ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போங்க. பூரா இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க. டாக்டர் கேப்போம். தாட்சாயினி இந்தாடி அத்தைக்கு பழம் பண்ணி திராட்சை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வையே. அத்தை கும்பிடுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஐயே என்னடி இது? ஆமாங்க, டாக்டர் ரொம்ப திறமைசாலிங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் எந்திரிச்சு பாருங்களேன். ஐயா 4 வரல எந்திரிச்சு என்னடி பிரச்சனை? நம்ம வரல எந்திரிக்கிறியா? நல்ல டாக்டர், அழகான நர்ஸ். ஒரு நிமிஷம் சார், நீங்க வக்கீல் தானே? ஆமாயா, பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல கோர்ட்டுக்கு போகாம இங்க தெரியுங்களா, அதான் கேட்டேன். ஒரு 10 வருஷமா வந்தேன். பத்திரமா? சார் சார் நான் கூட 10 வருஷமா தான் உங்களை வந்து 5 நாளைக்கு மேல பாக்கணும் இருந்தேன். நல்ல வேலை ஆட்டம் இங்க சிக்கிட்டீங்க. இன்னும் 2-3 நாள் வந்து நான் உங்களை மீட் பண்ணேன். 10 வருஷமா உங்க சீட்டிங் கார்டு கொடுங்க. சீட்டிங் கார்டா? ஓ சும்மா எடுத்துக்கிட்டு போறியா? சார் என்ன சார் பொசுக்கு இந்த வார்த்தை வச்சீங்க? நீங்க கடப்பாறை வச்சு கூட கடாசுங்க சார். உசுருக்கு பாதம் மட்டும் பாத்துங்க சார். டோன்ட் வரி, இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் இப்ப நிறைய மருந்து வந்துருச்சு. நிச்சயம் குணப்படுத்திடலாம். என்ன கொஞ்சம் செலவாகும். பரவாயில்ல டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஆனா எங்க ஆத்தா குணமாகணும். ஆமா டாக்டர், மனுஷனுக்கு பணமா முக்கியம், பத்திரம் தான் முக்கியம். என்னது பத்திரமா? இல்ல டாக்டர், எங்க மாமியார பத்திரமா பாத்துக்கிறது முக்கியம்னு சொல்ல வந்தேன். சரிங்க சரிங்க, நல்லா சிரிங்க. ஏன் சிரிக்க மாட்டீங்க? உங்களுக்கு வைத்திய செலவு உறுதியாகி போச்சு. ஆனா எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் என்னைக்கு உறுதியா போதும். ஆனா டாக்டர், எங்க மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு.
என்ன ஆகும்? இங்களுக்குள்ளே மரத்தை குடிச்சு செத்தே போவாரு. கவலைப்படாத, காப்பாத்திடுறேன். செத்துக்கு முன்னாடியா? யோ, உங்க மாமியார் சாகறதுக்குள்ள காப்பாத்திடுறேன்றீங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனா ஒரு மாசம் இவங்களை இங்க அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க என்ன டாக்டர், தாராளமா ஆயுசு பூரா வச்சுக்கீங்க. எங்களுக்கு தேவை எங்க மாமியார் கையை எங்கணும். எங்க வைக்கிறேன், பெட்ல அட்மிட் பண்றேன். என்னையா வைத்தியத்தை வலது கை பக்கம் இருந்து ஆரம்பிக்கப்படாதா? ஏன் என்னத்துக்கு? அந்த கையில தான் சார் எதிர்காலம் அடங்கியிருக்கேன். உன் எதிர்காலத்துக்கு என்னால வைத்தியம் பார்க்க முடியாது. அவங்க எதிர்காலத்துக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன். நர்ஸ், எஸ் இது சின்னதா இருக்கு, பெருசாடு. தம்பி தூக்குறாரு. என்ன? ஓ அங்கயா? ஏண்டி இது என்ன சுத்தில தூக்குறான்? ஏண்டி இவர் என்ன டாக்டரா ஆசாரியா இருந்தாலும்? சும்மா இருங்க. புரியுதா? புரியுதா? அடிக்காம என்ன பண்ண? அங்க அடிக்கிறது எனக்கு வலிக்குது இங்க.